வணக்கம் ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்களை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு 2 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவங்க லோன் தராங்க. அதாவது பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லாமல் சாதாரண ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு பிஸ்னஸ், உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஷாப் யூஸ் பண்ணுறது, அந்த ரீசார்ஜ் பண்ணுற கடை, அப்புறமா ஜெராக்ஸ் கடை, அப்புறம் சின்ன சின்ன கடைகளுக்கு வச்சு ரன் பண்ணுற ஐடியா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தபடியே வியாபாரம் பண்ணுற மாதிரி, சாரி வியாபாரம் பண்ணுற மாதிரி, இந்த மீஷோலாம் இருக்கு இல்லையா, அது போல் சின்ன சின்ன தொழில்களை வச்சு மீஷோவில் விற்கிறது, அப்புறமா வெவ்வேறு கம்பெனி மூலம் விற்கிறது போல வீட்டிலேருந்து ஹோம் மேட் பண்ணக்கூடிய வியாபாரம் செய்கிற ஐடியா இருந்தாலும் சரி இவங்க லோன் தராங்க. ஸோ சிறு குறு வியாபாரம் செய்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்க லோன் தராங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த ஆப் பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான பொருட்களை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பலட்சியமான ஒரு ஆப் தான். அந்த ஆப்பில் இப்போ பர்சனல் லோனும் தராங்க. ஸோ அந்த லோன் ஆப் யார், அவங்களோட டீட்டெயில்ஸ் யாருன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, சேலரி பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, ஸோ இது 2 ஆப்லேயும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதோட டீட்டெயில்ஸ் என்ன ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக விளக்குது நான் மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிறுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க, சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, எனக்கு பணம் கிடைக்குமா அப்படி கேட்குறவங்களுக்கான ஒரு ஃபஸ்ட்டு இந்த லோன் ஆப் பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் என்ன, இதுக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் எதிர்பார்க்குறாங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அடுத்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ல லோன் தராங்க, அது என்ன நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு ஆப் தான். இது வந்து பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, சேலரி பர்சனுக்கு உங்களுக்கு லோன் தராங்க. எம்எஸ்எம்இஸ் லோன் சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்கிறாங்க இல்லையா, இது கவர்மெண்ட் லோனு தராங்க. அதை பேஸ் பண்ணி இவங்களும் லோன் தராங்க. பட் இவங்க பெரிய டஃப்பான விஷயம்லாம் கேட்கல, இவங்களும் பிஸ்னஸ் லோன் தராங்க. அது என்னென்ன விஷயங்கள் ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்கலாம். லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே வெப்சைட்டில் 15,000 ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய்க்கும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய ஆப்லவே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2 லட்சம் தான் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைஷூப் லைஃப் ஆப். மைஷூப் லைஃப் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்குது. ஸோ இங்கிலீஷ் நீங்கள் தேர்ந்தெடுக்குங்க. பெர்மிஷன்ஸ் கேட்குது, பெர்மிஷன்ஸ் நீங்கள் ஸ்கால் பண்ணி டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு பாக்ஸ் வரும், அது நீங்கள் நல்லா படிச்சுட்டு அக்செப்ட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா சைன் வித் கூகுள் ஐடி கேட்குறாங்க. ஸோ கூகுள் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். அது நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இவர் டீட்டெயில்ஸ் போட்டு நேம் கேட்குறாங்க. ஆஸ் பர் பேன் கார்டில் நேம் இருக்கு அப்படியே கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கேட்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயத்தை காட்டுறாங்க. லோன், அம்மா வந்து பே பில்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட், அம்மா இ கோல்டு, அம்மா டேக்ஸ் ஃபில்லிங், கிரெடிட் கொண்டு நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. நமக்கு தேவை லோன். ஸோ லோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ விளம்பரத்தில் நான் ஸ்கிப் பண்ணி நேராக பாயிண்ட்டுக்கு போகிறேன். பேன் நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, பின்கோட் கேட்குறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குறாங்க, செல்ஃப் எம்ப்ளாயா சேலரி எம்ப்ளாயி கேட்குறாங்க. நான் செல்ஃப் எம்ப்ளாயி கொடுத்துருக்கேன். செல்ஃப் எம்ப்ளாய்க்கு சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நெட் மந்த்லி சேலரி கேட்டிருக்காங்க, நான் 40,000 போட்டிருக்கேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, கம்பெனி நேம் கேட்குறாங்க, கெட் லோன் ஆஃபர் கேட்குறாங்க. ஸோ அது உங்களுடைய டீட்டெயில்ஸ் பெருசாக உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அவங்க காட்டுறாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க காட்டிட்ட பிறகு அது உங்களுக்கு எலிஜிபிள் ஓகே தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கான இஎம்ஐ என்ன டீட்டெயிலாம் கொடுப்பாங்க. ஓகே சப்மிட் நீங்கள் கொடுத்த பிறகு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே அவங்க போவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. உங்கள் லோன் அமௌண்ட்டை பொறுத்து தான் அது இருக்கும். உதாரணத்துக்கு செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சேலரி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. இப்போது நம்ம புதுசாக ஒரு கடையை ஓப்பன் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் முக்கியமாக பார்ப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கா, கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கா பார்ப்பாங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரின்றது வேறு, கிரெடிட் ஸ்கோர்ன்றது வேறு. கிரெடிட் ஹிஸ்ட்ரின்றது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே லோன் வாங்காமல் புதுசாக அப்போ தான் உங்களை படிப்பை முடிச்சுட்டு ஒரு லோன் வாங்க போகிறீங்கன்னா உங்ககிட்ட பெருசாக கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்காது. இதுவே அது பர்சனல் லோன், ஏதாவது ஒரு லோனை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவதாக அர்த்தம். அதாவது உங்கள் இன்கம் மற்றும் உங்களுடைய டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே காட்டணும். அப்படி இருந்தால் தான் கிரெடிட் ஹிஸ்ட்ரி வரும். ஒரு லோன் பேங்க்லேயே போயிட்டு அல்லது ப்ரைவேட் பேங்க்லையோ ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் அப்ளை பண்ணியாவது வைங்க. அப்படி அப்ளை பண்ணி வச்சு ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தேவை. அது இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. மைஷூப் லைஃப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 3,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆஸ் பார் யுவர் நீட் அண்ட் கெப்பாசிட்டி டு ரீபே கொடுத்துருக்காங்க. அதாவது லோனு திரும்ப செலுத்தக்கூடிய தகுதி உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. அது வந்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் தெரியும். நல்ல பணப்புழக்கம் இருந்தால் மட்டும்தான் லோன் கிடைக்கும் சொல்கிறாங்க. தெளிவாக சொல்லணும்னா அதான் 50,000 ரூபா தான் தேவைப்படுது அல்லது 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் தேவைப்படுதுன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் சாதாரண ஒரு டிரான்சாக்ஷன் தான் கிடச்சிரும்.
இதுவே 5 லட்ச ரூபா அல்லது ஒரு 2 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுதுன்னா ஒரு நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு வருஷத்துல ஒரு 3.5 லட்சமாவது உங்களுடைய டிரான்சாக்ஷன்ல இருக்கணும் அதிகபட்சமா அவங்க சொல்றாங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்தவரைக்குமே டேக் ஹோம் சேலரி, அதாவது சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா 12,000 இருந்தால் போதும். இதுவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா ஒரு 15,000 இல்லை 20,000 அல்லது 25,000 உங்களால் டேர்ன் ஓவர் இருக்கணும். அதை முக்கியமாக சொல்கிறாங்க. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்குமே நீங்கள் இஎம்ஐ எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்தவரைக்குமே 16% 44% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்கு. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமா 3% போட வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே இது லோன் ஆப் சொல்றதை காட்டிலும் பொருட்களை வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். ஆமா, பிளிப்கார்ட் ஆப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். பிளிப்கார்ட் ஆப்ல பர்சனல் லோன் தராங்க. பிளிப்கார்ட் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்கும். சில பேர்கிட்ட ஆல்ரெடி ஆப் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இந்த வரிசையாக சொல்லிட்டு வரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாங்குவேஜஸ் கொடுத்துட்ட பிறகு இங்கிலீஷ் நீங்கள் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு ஆஃபர் வரும் இல்லையா, மேலே உங்களுக்கு பொருட்கள் எந்தெந்த ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் டைப் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இடத்துல பர்சனல் லோன் நீங்கள் போட்டிங்கன்னா கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப் டு 5 lakhs போட்டு வரும். ஸோ உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்கும், ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கேட்கும், பின்கோடு கேட்கும், சின்னதாக டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு எவ்வளோ கிடைக்குன்னு உங்க காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த லோன் அமௌண்ட்டுக்கு என்ன இஎம்ஐ என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஓகே உங்களுக்கு தோணுச்சுன்னா அது உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ் தான், பேன் கார்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ கேஒய்சி டீட்டெயில்ஸு சாதாரணமாக தான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை பொறுத்து தான். ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 5,000 அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா இந்த 5 லட்சம் கூட கிடைக்கும். பட் கூட நீங்கள் உங்களுடைய சேலரி ஸ்லிப் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். 50,000 வந்துச்சுன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படாது. வெறும் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாவே போதுமானது. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்குமே 20,000 உங்களுக்கு மாச சம்பளம் இருந்தாவே லோன் தருவதாக சொல்றாங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 50,000 அதிகபட்சமா 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, வட்டி 13.90%, 14% பெர் ஆனம் வைங்களேன். ஸோ இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 24 மாதம் போறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 4,720 ரூபா போடுறாங்க வச்சுங்களேன். கீழே எவ்வளோ கிடைக்குன்னா கேட்டது 2 லட்ச ரூபா, ஆனால் கையில் 1,95,260 ரூபா தான் கையில் கிடைக்கும். பிளிப்கார்ட் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். அதாவது ஒரு 750 இருந்தால் தான் பிளிப்கார்ட் ஆப்பில் நல்ல அமௌண்ட் கிடைக்கும். இல்லைங்க 700 சில்லற தான் இருக்கு, எனக்கு வந்து ஒரு 50,000 போதுன்னா கிடைக்கும். அது ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வட்டியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. எதுவுமே வந்து நார்மலாக இல்லை, கொஞ்சம் அதிகமான வட்டி போடுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸும் அதிகமாக தான் இருக்குது. ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் வந்து லெண்டர்ஸ் நல்ல ஒரு லெண்டர்ஸ் பார்ட்னரோட இருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க் கூட லெண்டர்ஸோட சேர்ந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. நல்ல காரணங்கள் இருந்தால் இந்த லோன் ஆஃபர்கள் எடுங்க. சும்மாலாம் போட்டு எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு அவசர தேவையாக இருக்குது, அப்படி ஒரு திடீர்னு ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, ஒரு 6 மாதம் இஎம்ஐ பொறுத்தா தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட இன்கம் நல்லா இருக்கணும், அதாவது நல்ல ஒரு வருமானம் இருக்கணும், டேக் ஹோம் சேலரி இருக்கணும், கிரெடிட் ஸ்கோர் நார்மல் கிரெடிட் ஸ்கோராக இருக்கணும். இப்போ பார்த்த இந்த 2 லோன் ஆப்பை பற்றி ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, அதுக்கு வந்து மைஷூப் லைஃப் ஆப் வந்து சூப்பர் தான். நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அமௌண்ட் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் மற்றும் உங்களுடைய இன்கம் பொறுத்து இருக்குது. அதே போல் ஃப்ளிப்கார்ட் லோனை பொறுத்த வரைக்குமே ஃப்ளிப்கார்ட் லோன் மட்டும் கிடையாது, பை நோ பே லேட்டர்லாம் தராங்க. நான் ஃப்ளிப்கார்ட் லோனை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமாக பார்க்குறதுனா அவசர தேவை இருந்துச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள போட்டு எடுத்துக்கலாம். இது 2 விதமான லோன் ஆப்புக்கும் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம்.